1958ஆம் ஆண்டு இதே பொங்கல் நாளில் வெளிவந்த தைப்பிறந்தால் வழிபிறக்கும் அருணாச்சலம் ஸ்டுடியோஸ் அதிபரான ஏ.கே. வேலன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கிய படம். இந்த படத்திற்கு தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்ற பெயர் வைக்க காரணமாக அமைந்ததே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். கிராமத்து கதையான இந்த கதைக்கு நல்ல பெயராக சூட்ட வேண்டுமென்று பலவாறாக சிந்தித்து பார்த்தார். எந்த தலைப்பும் அமையவில்லை. அந்த குழப்பத்தில் இருந்தார். பாதி படப்பிடிப்பு முடிந்த நிலையில் விளம்பரத்தை கூட ப்ரொடக்ஷன் நம்பர் 1 என்றே கொடுத்தார். படத்தில் ஒரு பொங்கல் காட்சிக்கு பாடல் தேவைப்பட்டது. மருதகாசி அவர்களை வரவழைத்து பாடல் எழுதச் சொன்னார். மருதகாசி பாடலின் முதல் வரியை தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்று ஆரம்பித்தார். படத்தின் ரிலீஸ் தேதி பொங்கல் அன்று. அதனால் இந்த படத்திற்கு தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்று பெயர் வைத்து விடலாம் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு விளம்பரம் கொடுத்தார் ஏ.கே. வேலன். பொங்கலன்று ரிலீஸ் ஆனது தைப்பிறந்தால் வழிபிறக்கும். தங்கமே தங்கம், ஐப்பசியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம், ஆடியிலே வெதச்சோம் தங்கமே தங்கம், ஐப்பசியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம். தைப்பிறந்தால் வழிபிறக்கும் படம் எஸ்எஸ்ஆருக்கு மற்றொரு சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது. தமிழ் புலவராக இருந்த ஏ.கே. வேலன் இந்த படத்தின் மூலம் பட அதிபராகவும் டைரக்டராகவும் ஆனார். குறுகிய காலத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் எல்லோரும் இயக்கும் வகையில் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. வசூல் மழையில் நனைந்த ஏ.கே. வேலன் இதன் மூலம் கிடைத்த லாபத்தில்தான் தன் தந்தை பெயரால் அருணாச்சலம் ஸ்டுடியோவை அமைத்தார். அப்படித்தான் சாலிகிராமத்தில் உள்ள அருணாச்சலம் ரோடும் அமைந்தது. குத்துவிளக்கேத்தி வச்சு தங்கமே தங்கம், குத்துவிளக்கேத்தி வச்சு தங்கமே தங்கம், கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் தங்கமே தங்கம், கை பொறந்தா வழி பொற. இதன் வெற்றி விழாவில் மத்திய அமைச்சர் சி. சுப்பிரமணியம் கலந்து கொண்டு எல்லோருக்கும் வெள்ளி பதக்கம் வழங்கினார். இதன் வெற்றி விழாவில் மத்திய அமைச்சர் சி. சுப்பிரமணியம் கலந்து கொண்டு எல்லோருக்கும் வெள்ளி பதக்கம் வழங்கினார்.
SSR, பிரேம் நசீர், ராஜசுலோசனா, MN ராஜம் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் பெற்றனர். இதன் தயாரிப்பாளர் இயக்குனர் AK வேலன் நன்றி உரை கூறினார். நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவில் சந்திப்போம்.